பேட்டரின்னு ஒரு விஷயம் டே டு லைஃப்ல நாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அந்த பேட்டரியை யார் கண்டுபிடிச்சான்னு தெரியுமா? சரியா ஆரம்பிச்ச காலகட்டம் 1800ல ஒரு இட்டாலியன் சயின்டிஸ்ட் அலெக்சாண்டர் வோல்ட்ரா பிரைமரி எலக்ட்ரிக் பேட்டரியை இன்வென்ட் பண்றாரு. மேல ஜிங்க்கும் கீழே காப்பரும் நடுவுல எலக்ட்ரோலைட்டும் வச்சு அந்த இன்வென்ஷனுக்கு வோல்டெக் பைல்னு நேம் வைக்கிறாரு. ஆனா அந்த பேட்டரியில ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அந்த பேட்டரியை நம்மளால ரீசார்ஜ் பண்ண முடியாது. சிங்கிள் யூஸ்க்கு மட்டும்தான் அந்த பேட்டரியை யூஸ் பண்ண முடியும். சரியா 58 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரெஞ்சு சயின்டிஸ்ட் கேஸ்டன் பிளேட்டு செகண்டரி பேட்டரின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. லெட் ஆசிட் செல்னு அந்த பேட்டரிக்கு பேர் வைக்கிறாரு. H2SO4 இருக்க ஒரு பீக்கர்ல ஆனோடும் கேத்தோடும் இருக்கு. ஆனோட்ல லெட் ஆக்சைடும் கேத்தோட்ல லெட்டும் இருக்கு. SO4 வந்து லெட்டோடையும் லெட் டை ஆக்சைட்லயும் ரியாக்ட் ஆகுது. அப்போ அந்த O2 வந்து 2H-ஓட ரியாக்ட் ஆகுது. அப்போ அந்த இடத்துல H2O வந்து ஃபார்ம் ஆகுது. அப்புறம் கேத்தோட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ஆனோடு கூட ரியாக்ட் ஆகும்போது அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. லெட் ஆசிட் பேட்டரியில மட்டும்தான் H2SO4 லிக்விடா இருக்கு. மற்ற ஒரு சில பேட்டரிலாம் சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். லெட் ஆசிட் பேட்டரியில கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த H2SO4 வந்து ட்ரை ஆயிடும். அதுக்கு பதிலாக நம்ம டிஸ்டில்டு வாட்டர் அதில் வந்து ஊற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேட்டரி தான் நம்ம டே டு லைஃப்ல 2 வீலர் 4 வீலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லெட் ஆசிட் பேட்டரி தான் ரீசார்ஜபிள் பண்ற பேட்டரியா அப்போ இருந்திருக்கு. அதனால தான் பேட்டரின்னு ஒரு விஷயம் உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி நம்மளால இன்னைக்கு யூஸ் பண்ண முடியும்.